சூனியத்தை மறுக்கிறவங்க. சூனியத்தை மறுக்கிறது என்பது நேரடியாக குஃப்ர். ஏன் அதை குஃப்ர் என்று சொல்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை மறுக்கிறது, அல்லாஹ் இருக்கு என்று சொன்ன விஷயத்தை இல்லை என்று மறுக்கிறது. அப்படியான மறுத்தல் அது பெருவாரியாக இல்லை, அப்படி யாரும் மறுக்கலாம். சரிங்களா? குஃப்ரின் அடிப்படையில் மறுக்கலாம். ஆனால் ஜஹலின் அடிப்படையில் மறுக்கப்படுகிறது, தஅவீலின் அடிப்படையில் மறுக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். மாற்று விளக்கத்தின் மூலமாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. சரிங்களா? அதோடைய தாசுர், அதோடைய தாக்கம் என்ன, அந்த தாக்கத்துக்கு என்ன ஆற்றல் இருக்குது, அந்த தாக்கம் அவ்வளோ தாக்கம் அதனால் உண்டாகுமா உண்டாகாதா, பாதிப்பு உண்டாகிறது சரியா, இது போன்ற வியாக்கியானங்களோடாகத்தான் அது மறுக்கப்படுகிறது. அதனால் நேரடியாக நம்ம குஃப்ருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவங்க இல்லை. இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பொதுவாகவே டிஎன்டிஜே இது போன்ற சித்தாந்தங்களை கொண்டிருக்க, முத்தசிலா கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வழிகேட்டில் இருக்கின்றதில் நமக்கு இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை, ஒரே கருத்து தான், வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க. தெளிவாக அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க ஏன் வழிகேட்டுக்கு போனாங்க அப்படின்னா, குரானையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதற்கான அளவுகோலாக அவங்க நினைச்சாங்க, அவங்களுடைய அறிவை கொள்றாங்க, அல்லது அவங்களுடைய இயக்க தலைவர்களுடைய அறிவை கொள்றாங்களே தவிர இதற்கு முன் சென்ற சமுதாயமாக இருக்கக்கூடிய நேர்வழியில் பயணித்த சஹாபாக்களுடைய விளக்கத்தையோ சஹாபாக்கள் தாபீன்களுடைய விளக்கத்தையோ அவங்க எடுத்துக்கொள்வதற்கு தயாரில்லை. சரிங்களா? எந்த அளவுக்குன்னா, ஹவார்ஜிகள் சொன்ன மாதிரி தான், நஹனு ரிஜால் ஹுமு ரிஜால், நாங்களும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இவங்கள்ட்ட இருக்குது. யார்ட்ட? இந்த சித்தாந்தத்தை உடையவர்களிடத்தில். அப்போ அதன் அடிப்படையில் இவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்கன்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள். அந்த வழிகேட்டில் இருக்கிறதுனால இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இது போன்று குரானை தவீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த தவீலின் அடிப்படையில் அவங்க அதை மறுக்கும்போது, தவீலின் அடிப்படையில் தான் மறுக்கிறாங்க, தவீலின் அடிப்படையில் மறுக்கும்போது அது வழிகேடு தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வழிகேடர்களுக்கு பின்னால் நின்று தொழலாமா என்று கேட்டால் தொழக்கூடாது. சரிங்களா? அந்த வழிகேட்டின் அடிப்படையில் அவங்க செய்யக்கூடிய இன்னொரு வழிகேடு என்ன தெரியுமா, சஹீஹான ஹதீஸை மறுக்கிறது. இப்போ அப்படியான வழிகேடும் அவங்கள்ட்ட இருக்குது. சரிங்களா? அப்போ அதனால் அவங்களை காஃபிராக்கி நம்ம யாரும் என்ன செய்யலை, அவங்க பின்னாடி தொழக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்க காஃபிர்கள் அல்ல. சரிங்களா? எப்படி அலி இருந்தவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க குஃப்ரிலேருந்து விரண்டோடி வந்தவங்க தான், அந்த மாதிரி தான் இவங்களும் குஃப்ரிலேருந்தெல்லாம் விரண்டோடி இருக்கக்கூடிய தான். ஆனால் அவங்களுடைய அறியாமையின் காரணமாக அவங்க நினைச்சாங்க, இது போன்ற ஒரு பெரிய விதத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற காரணத்தினால நம்ம அவங்களுக்கு பின்னாடி நின்று தொழக்கூடாது. சரிங்களா? பிடிச்சோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு ஜமாத்துக்கு போகிறோம், பள்ளிக்கு போகிறோம், பயணியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அங்கே ஜமாத் தொழ வேண்டிய கட்டாயம் இல்லை. வேறு பள்ளி இல்லை என்று சொன்னால் நம்ம நினைச்சலாம், சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லி ஷிர்கு செய்யாதவர்களாக இருந்தால், சுன்னத்துல் ஜமாத்தில் பரேல்விகள் கூட்டம் அப்பட்டமாக ஷிர்கு வைக்கக்கூடியவங்க, பரேல்விகள் அல்லாதவர்கள் ஷிர்கு வைக்க மாட்டாங்க. இதை வேறுபாடு. இப்போ ஷிர்கு வைக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பின்னாடி கூட நின்று தொழலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன தெரியாது, ஒரு மார்க்கத்தின் பேரில் கடினப்போக்கோ தீவிரமோ இருக்காது. அதே போல் அவங்க மனமுரண்டாக என்ன செய்யறதில்ல, இது போன்ற ஆதாரங்களை மறுக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய வேலை செய்ய மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு அறியாமை இருக்கும், அந்த அறியாமையில் அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்களே தவிர அது கூட அவங்க என்ன செய்வாங்க, தெளிவடையலாம். இவங்கள மாதிரி ஜஹல் முரக்கம் அவங்கள்ட்ட இருக்காது. அதனால் என்ன செய்யுது, அந்த இடத்துல நம்ம அங்கே போகிறது சிறந்ததாக இருக்கும். ஷிர்க் இல்லாத பட்சத்து அங்கேயே ஷிர்க் இருக்குது, இவங்கள்ட்ட இந்த மிகப்பெரிய வழிகேடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும், ரெண்டு இடத்துக்கும் போகாமல் இருக்கிறது சிறந்தது. வேறு இடத்துக்கு போகணும், அந்த மஹல்லா விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதாவது கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதான், நன்மை தானே, கூடுதல் நன்மை தானே. சரிங்களா? அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது நமக்கு தெரியாத பட்சத்தில் ஒரு பள்ளிக்கு நம்ம போகிறோம், சரிங்களா, ஒரு ஜமாத்துடைய வக்துக்கு நம்ம ஒரு பள்ளிக்கு போகிறோம். அப்போ அந்த போகிற பள்ளி எந்த பள்ளி எது பள்ளின்றதுனால நம்ம ஆராயலை, அல்லது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமை பற்றி நமக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னா அவங்க தொலை வைக்கும்போது நம்ம தொழுகலாமா? தாராளமாக தொழுதுக்கலாம். நம்ம சில அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி செய்து போகணுன்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு தெரியும் பட்சத்தில், வெளிப்படையாக தெரியும் இந்த பள்ளியில் இந்த பள்ளியோட இமாம் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர் அல்லது அதை ஆதரிக்கக்கூடியவர் என்று வெளிப்படையாக தெரியும் பட்சத்தில் அந்த இமாமை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அதே போன்று மிகப்பெரிய பிதாத்துகளை வழிகாடுகளை வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள் என்று இருக்கும் பட்சத்தில் அவங்களையும் நம்ம நினைச்சக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது. அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தவிர்க்க வேண்டும். அதெல்லாத நேரத்தில் நம்ம தவிர்க்க வேண்டிய தேவையில்லை. நல்ல கேள்வி. என்ன கேட்குறாருன்னா, டிஎன்ஜி அமைப்பில் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கிட்ட ஜஹல் முரக்கப் இல்லை அப்படின்னா, அவருக்கு தெரியாதுன்றது அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியும். அதான் ஜஹல் முரக்கப்புக்கான விளக்கணும். சரிங்களா? ஜஹல் முரக்கப்னா நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? லா எதிரி அன்னஹு லா எதிரி, அதான் ஜஹல் முரக்கப். தனக்கு அறியாமல் இருக்கின்றதே அவனுக்கு தெரியாது, அதுக்கு பேர் தான் ஜஹல் முரக்கப். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு பிடிவாத போக்கு இல்லாதவராக இருக்கிறார், ஆனால் அமைப்பில் அதில் இருக்கிறார்.
அந்த அமைப்பு சொல்கிற எல்லாத்தையும் அவர் சரி காணக்கூடியவராக இல்லை. அதில் சரி என்று நியாயமாக அவருக்கு படுவதை ஏற்றுக்கொள்கிறார், சரியல்லாத விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறார். அப்படியானவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, நிறையவே இருக்கிறாங்க. அது எல்லா அமைப்பிலும் இருப்பாங்க. அதே மாதிரி டிஎன்டிஜி அமைப்பிலும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி உள்ளவராக அவர் இருக்கிறார். அவருக்கு என்ன செய்கிறாரு? சஹியான ஹதீஸ் முரண்படுது என்று சொல்லும்போது அவர் இல்லை முரண்படலைங்க, நான் இதை ஏற்றுக்கொள்ள தான் செய்வேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை கொண்டவராக ஒரு டிஎன்டிஜி அமைப்புடைய தாய் இருக்கிறார். அவர் அல்லது ஒரு மஸ்ஜிதில் இமாமா இருக்கிறவர் இருக்கிறார். சரிங்களா? அப்படி உள்ளவருக்கு பின்னாடி நம்ம நின்று தொழுகலாமா? தாராளமாக தொழுகலாமே. சரிங்களா? நமக்கு இங்கே பிரச்சனை என்ன? பிதாத்தும் ஷிர்க்கும் ஹுராஃபாத்தும் தான் நமக்கு பிரச்சனையே தவிர நபர்கள் அல்ல. சரிங்களா? அல்லது அமைப்புடைய பேனர்கள் அல்ல. அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அமைப்புடைய பேனர் என்பது அது ஒரு நிர்வாகத்திற்கான விஷயங்களை தானே தவிர அதை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாருடைய கொள்கையை அளந்து பார்க்க முடியாது. அப்படியான நபர்கள் இருக்கவும் செய்கிறாங்க, அது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். அப்போ அவங்க நம்ம என்ன செய்யணும்? சரிகானத்தை செய்வோம். சரிங்களா? அவங்க அந்த அமைப்பில் இருக்கிறது சரியான்னு கேட்டால் அது தவறு, அல்லது அவங்க ஏதாவது சில காரணங்களுக்காக வேண்டி இருக்கலாம். அது அல்லாஹ் அறிந்த விஷயம், அவங்களுக்கு தெரியும் என்பி. சரிங்களா? அதனால் அதை நம்ம வந்து செய்ய வேண்டியதில்லை, விமர்சிக்கவோ குறை கண்ணோடு பார்க்கவோ தேவையில்லை. அவங்களோட நம்ம நினைச்சலாம், அவங்க இமாமா நிற்கும்போது நம்ம அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை அப்படின்றத நான் கருதுகிறேன். வல்லாஹ் ஆலம். சரியா?